ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி பஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷலாக ட்ரைபல் கலர் வச்சு நான் ஒரு ஸ்வீட் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சிம்பிளான மெத்தட் தான். நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஃபுல்லாகவே செய்ய போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பிரெட் வச்சா நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபியை நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஒரு ட்ரைபல் கலரை வச்சு ஸ்வீட் பண்ண முடியும். இந்த மாதிரி கலர்ஸ் இல்லாமல் என்ன கலர்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ ஸோ எல்லா கலர்ஸ் நம்ம ஆட் பண்ணி கூட நம்ம செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு நேஷனல் ஃப்ளாக் கலராக நான் இன்றைக்கி யூஸ் பண்ணி நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இதில் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். ஸோ நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து கடையில் வாங்கலை. சப்போஸ் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி மேலே இருக்கிற ஆடையெல்லாம் நான் எடுத்து ஒரு 3 நாள் ஸ்டோர் பண்ணி அதை ஃப்ரீசரில் வச்சுட்டு அப்படியே மிக்சியில் போட்டு அப்படியே நான் கிரைண்ட் பண்ணி நான் எடுக்க போகிறேன். இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து ஒரு 3 டேஸ்க்குரிய கலெக்ட் பண்ணதான் இந்த ஏடு எல்லாமே. இந்த ஏடை வந்து நல்லா ஃபுல்லாக ஃபைனாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா போதும், நமக்கு ஒரு ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிரும். ஸோ அப்போ ஃபுல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து அப்படியே நம்ம எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை வந்து ரொம்பவும் அரைக்கணும் கிடையாது. ஒரு 1 மினிட் அந்த மாதிரி அரைச்சிங்கன்னா போதும். நமக்கு வந்து அப்போ தான் கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியோட கரெக்டாக நமக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி எடுத்து வச்சுருக்க பால் தான் நான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த பாலையும் சேர்த்துட்டு திரும்பவும் நம்ம மிக்ஸியை நல்லா க்ளோஸ் பண்ணி ஃபைனாக அரைச்சி வந்துக்கலாம். ரொம்ப நேரம் அரைக்கணும் இல்லை, ஒரு 1 மினிட் அந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஃபைனாக கிரைண்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நான் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீம். இது நமக்கு வந்து கடையிலே நமக்கு அவைலபிளாக கிடைக்கும். இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோன்னா அப்பப்போ நம்ம ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். தேவையான அளவு கேஷ்யூ எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு, 2 ஏலக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். ஃப்ளேவருக்காக தான் ஏலக்காய் எடுத்திருக்கேன். இந்த 3 பொருளையுமே மிக்சியில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை கொரன்னு இல்லாமல் நல்ல பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் சர்க்கரை எடுத்துக்கோ, அதை நம்ம சேர்த்துக்கலாம். ரேஷியோ எப்படி கரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறது கரெக்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு ஒரு 15 பருப்பு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். அந்த சர்க்கரை எல்லாமே நல்லா பவுடர் அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்வீட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் நான். நமக்கு அந்த முந்திரி பருப்பு அதேமாதிரி ஏலக்காய் எல்லாமே நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு நான் வந்து ப்ரெட் எடுத்திருக்கேன். ஒரு 7, 8 அந்த அளவுக்கு ப்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட்டு ஸ்லைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா பேக்கரியில் வாங்கிட்டு வந்ததுனால ரொம்ப வந்து சின்னதாக இருக்காது ஸ்லைஸ் எல்லாமே. ஸோ நாம் வந்து ஃபுல்லாக மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி பேக்கரியில் வாங்கிட்டு வந்தீங்கன்னா தான் அந்த ப்ரெட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பேக்கரியில் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த ப்ரெட்டில் இருக்கிற அந்த 4 சைடு இருக்குது பாருங்கள், அந்த கார்னரை ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். வெறும் ப்ரெட்டு மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நம்ம அந்த சுற்றி அந்த இருக்கிற பாருங்கள், அது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு மீதி இருக்கிற ப்ரெட்டை மட்டும் தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம எல்லா ப்ரெட்டையும் நம்ம ஸ்லைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ப்ரெட் எல்லாமே நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துக்கலாம். நம்ம ப்ரெட் கம்ஸ் நம்ம எடுப்போம் பாருங்கள், அந்த அளவுக்கு நம்ம பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கலாம். இந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும். ஒரு ஸ்வீட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம ஸ்வீட் ஸ்டால்லலாம் அந்த மாதிரி நம்ம ரெசிபி சாப்பிட்ருப்போம். ஸோ அதோட ரெசிபி தான் இது. ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சாச்சு. இதை அப்படியே நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு பாதி ப்ரெட்டு தான் நான் வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கேன். இன்னொரு பாதி இருக்குது. ஸோ அதையும் பிச்சு போட்டு இதே மாதிரி நல்லா அரைச்சி வந்துக்கலாம். செகண்ட் ஆஃப் அரைச்ச ப்ரெட்டையும் நம்ம அதே பவுல்லே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கோகோனட் வச்சு டெசிகேட்டட் பவுடர் தான் செய்ய போகிறோம். டெசிகேட்டட் பவுடர்னால் ஒன்றும் இல்லை, தேங்காய் வந்து நம்ம தோல் இருக்குது பாருங்கள், அது எல்லாத்தையும் ஃபுல்லாக நம்ம சீவி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த கிரைண்ட் பண்ண பவுடரை நம்ம வந்து ஒரு பேனில் போட்டு நல்லா ஹீட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணினா டெசிகேட்டட் நமக்கு தேங்காய் துருவல் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து மிக்சியில் சேர்த்து நல்லா ஃபைனாக நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி அரைச்சி நம்ம வந்து ஒரு பேனில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தேங்காயில் இருக்கிற நமக்கு இந்த ஈரம் ஃபுல்லாகவே நல்லா ட்ரை ஆகும். நம்ம வந்து இந்த ரெசிப்பியில் சேர்க்கும் போது நமக்கு சுத்தமாக அந்த ஈரமே இருக்காது. தேங்காயோட ஃப்ளேவர் டேஸ்ட்டாக இருக்கும்.
அதே மாதிரி ஸ்வீட் ரெசிபி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு பேனில் போட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த தேங்காயில் இருக்கிற ஃபுல் ஈரத்தையும் நம்ம அந்த ஃபுல்லாக க்ளீனாக நம்ம எடுத்துடணும். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீட் செஞ்சிங்கன்னா ஸ்வீட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த தேங்காய் துருவலை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த சூட்லேயே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க முடியும். இந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஸோ அந்த ஈரத்தை ஃபுல்லாகவே நம்ம இந்த பேனில் வச்சு நம்ம அந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கும் நம்ம லாஸ்ட்டில் வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுக்கிறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஷியேட் தெரியும். ஏன்னா நமக்கு அந்த தேங்காயில் இருக்க ஈர பதம் எல்லாமே நமக்கு ஃபுல்லாகவே நல்லா க்ளீனாகிடும். நம்ம வந்து கரண்டியில் எடுத்து நம்ம அப்படியே தூவி விடும்போது அப்படியே நல்லா பூ மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி, டெசர்ட் இந்த மாதிரிலாம் போடும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி டெசிகேட்டட் பவுடர் யூஸ் பண்ணி போடுங்க. சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த ஸ்வீட் ரெசிபியே. இதை எடுக்கும்போது கையில் கொஞ்சம் கூட அந்த தேங்காயில் ஈரமே இல்லாத அளவுக்கு நம்ம பண்ணி எடுக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சர்க்கரை, முந்திரி பருப்பு, ஏலக்காய் மூணையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருந்தோம் பாருங்கள். அதோட பவுடரை ஃபுல்லாக ஃபஸ்ட் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையை வச்சுட்டு. நல்லா ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ப்ரெட்டெல்லாம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அந்த அரைச்சது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரெட்டெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து முந்திரி, ஏலக்காய், அதே மாதிரி சர்க்கரை எல்லாமே சேர்த்துருந்தோம். எல்லாமே எல்லாம் ஈக்குவலாக நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃபுல்லாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையை வச்சுட்டு. அப்போ தான் நமக்கு ஸ்வீட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து டெசிகேட்டட் பவுடர் நம்ம அதை ரெடி பண்ணியிருந்தேன் பாருங்கள். தேங்காய் துருவல் அதை ட்ரையாக நம்ம பேனில். ஸோ அந்த தேங்காய் பொடியை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக நமக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி எல்லாம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சர்க்கரை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நமக்கு லைட்டாக அதில் ஈரப்பதம் இருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஆல்ரெடி வந்து அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அதை நம்ம ஒரு 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அப்பப்போ இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க முடியாது. ஏன்னா வந்து தண்ணி ஆகிடுச்சுன்னா நமக்கு திரும்பவும் கஷ்டமாயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தேவைப்படும்போது ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி கையை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கரெக்டாக ஒரு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாகவும் கொஞ்சம் இந்த ஈரமாகவும் இருக்கணும் நமக்கு. அப்போ தான் நமக்கு ஃபுல்லாக அந்த ஸ்வீட் பண்ணி நமக்கு எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் திக்காக இருந்தாலுமே நமக்கு அந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணும்போது நமக்கு உடைய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணி எடுக்கணும். இந்த மாவை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3ஆக டிவைட் பண்ணி பிரிக்க போகிறோம். நான் வந்து கலரிங் எசன்ஸ் சேர்க்க போகிறதுனால நான் வந்து 3ஆக டிவைட் பண்ணி எடுக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு எந்த எசன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டேரெக்டாக இங்கே வந்து ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம். அப்படியே ஷேப் பண்ணி நீங்கள் சாப்பிட வேண்டியதான். ஸோ நான் வந்து கலரிங் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து நேஷ்னல் ஃப்ளாக்காக க்ரீனு, ஆரஞ்சு அந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி நான் பண்ண போகிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிங்க் கலர் வேணுனாலும் நீங்கள் ரோஸ் மில்க் எசன்ஸ் கூட ஊற்றி கூட நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 3 தான் டிவைட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி கையால் அந்த மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து எசன்ஸ் ஊற்றி நமக்கு தனித்தனியாக எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். நான் வேறு ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் எசன்ஸ் சேர்க்குறேன். ஸோ கையால் இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு நல்லா ஈக்குவலாக நமக்கு அந்த கலரிங் ஃபுல்லாக நமக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஸோ ஆரஞ்சு கலர் நம்ம பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஒயிட் கலர் நம்ம வந்து பண்ணி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து க்ரீன் கலர் செய்ய போகிறதுனால க்ரீன் கலர் எசன்ஸ் நம்ம லைட்டாக சேர்த்துக்கலாம். ஸோ இந்த க்ரீன் கலரையும் சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்றதுக்கே நமக்கு வாயில் கரையிற அளவுக்கு இருக்கும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி நீங்களே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்களே இதை மறக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஷேப் மாதிரி நான் அந்த பாக்ஸில் நான் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அதனால் அந்த பாக்ஸை சுற்றி ஃபுல்லாக கீ அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பட்டர் ஷீட்டை நம்ம அந்த கீயில் உள்ளே வைக்க போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர் சீட்டுக்குள்ளேயும் நான் வந்து லைட்டாக வந்து கீ அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். இல்லைனா வந்து நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஷேப் கரெக்டாக நமக்கு வராது. ஃபஸ்ட் நான் வந்து ஆரஞ்சு கலர் வந்து ஸ்வீட் வந்து எடுத்து நான் உள்ளே வச்சு இந்த மாதிரி கையால் ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணிக்க போகிறேன். அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி கரண்டியால் ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி நம்ம இருக்கிற ஒவ்வொரு கலரையும் நம்ம இந்த பாக்ஸ் மேலே ஒன்று ஒன்றா நம்ம அப்ளை பண்ணி இந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம்.
நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் கையில் ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஸ்வீட்டை ஃபுல்லாக அழுத்தம் கொடுத்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா போதும், நல்லா ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணி நம்ம கரண்டியால் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணால் தான் ஸ்வீட் எல்லாம் பார்க்கும்போது ஒன் பை ஒன்னாக லேயராக தெரியும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், நமக்கு எல்லாமே நல்லா செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அந்த பாக்ஸ் வந்து வேறு ஒரு பிளேட்டில் அப்படியே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இந்த ஷேப்புன்றது கிடையாது, உங்களுக்கு என்ன வீட்டில் யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸாக எடுத்திங்கன்னா நம்ம சுற்றி நமக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அப்படியே கவுத்தி விட்டிங்கன்னா போதும், அப்படியே நம்ம மேலே இருக்கிற அந்த பட்டர் ஷீட்டை ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த ஸ்வீட் பார்க்கும்போதே, கட் பண்ணும்போது இன்னும் சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை அப்படியே நான் வந்து 6 பீசஸாக டிவைட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்வீட் ரெசிபி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன், செலிப்ரேஷன், இந்த தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணும்போது இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்திங்கன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. கடையில் போய் நம்ம பேக்கரியில் போய் நிறைய காசு செலவு பண்ணி ஸ்வீட் வாங்குறத விட இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி என்னோடய சேனலில் உங்களுக்கு நான் ஒரு ட்ரைபிள் கலரை வச்சு நான் ஸ்வீட் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.